கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள இணைந்திருங்கள். கர்த்தரும் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்கள். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என்ன செய்தி? அதிகாலவில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். நித்திய மகிமைக்கு அழைத்த தேவன். நமக்கு ஒரு அழைப்பு இருக்கு. அந்த அழைப்பை நாம் அறிந்து கொண்டால் இப்ப இருக்கிற பாடுகள், இந்த கொஞ்ச காலம் பாடுகள், இது எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிரும். 2020 கொரோனா, ஆனா இன்னைக்கு பார்த்தா 2025 இருக்கும். டக்குன்னு பார்த்தா 5 வருஷம் ஓடிட்டு. இந்த 5 வருஷம் எப்படி போச்சு? வேகமா போயிட்டு. நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். திரும்பி பார்த்தா 2025 ஆயிட்டு. என் வாழ்க்கையில 2008 உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்தேன். இவன் பொழைக்க மாட்டான் அப்படின்னாங்க. நான் 2025 உயிரோட தான் இருக்கேன். டக்குன்னு பார்த்தா ஒரு 17 வருஷம் முடிஞ்சிட்டு. இதான் லைஃப். திடீர்னு பார்த்தா நம்ம எல்லாரும் பரலோகத்தில் இருப்போம். அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். தேவன் அருளிய அப்போ மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எல்லாரும் பரலோகத்தில் இருந்தால் தேவன் எவ்வளவு சந்தோஷப்படுவார். அப்படிப்பட்ட கிஃப்ட் நமக்கு வேணும். இந்த பூமி கொஞ்ச காலம்தான் முடிஞ்சிடும். டக்குன்னு முடிஞ்சிடும். திரும்பி பார்க்கறதுக்குள்ள இந்த வருஷம் முடிய போகுது. ஜனவரி ஆரம்பிச்ச மாதிரி தெரிஞ்சு அதுக்குள்ளேயும் நவம்பர் வந்துட்டு. நவம்பருமே வேகமாக தான் ஓடிட்டு இருக்கு. இப்பவுமே கிறிஸ்துமஸ்க்கு ப்ரோக்ராம் போட ஆரம்பிச்சாச்சு. டிசம்பர் மாதம் என்னெல்லாம் செய்யணும் இப்பவுமே ப்ரோக்ராம் போட ஆரம்பிச்சாச்சு. அப்போ இந்த வருஷம் இவ்வளோ வேகமாக போயிட்டு. கொஞ்ச காலம் பாடு. இந்த கொஞ்ச காலம் பாடு அப்படின்னா நிறைய குடும்பத்தில் இந்த கடன் வேற. வீட்டுக்கு வீடு சொல்லுவாங்கல்ல, கடன். அண்ணே ரொம்ப கடன் இருக்குண்ணே, ரொம்ப பிரச்சனையாக இருக்குண்ணே. புருஷன் பிரச்சனை, பிள்ளை பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, வேலையில் போனால் அங்கே பிரச்சனை, வீட்டில் இருந்தால் இங்கே பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குண்ணே, எங்களால் தாங்க முடியலையே. கொஞ்ச காலம் பாடு. இந்த கொஞ்ச காலம் பாடுல நமக்கு என்னென்ன காரியம் இருக்கு அதை நம்ம அறிந்து கொண்டால், நம்ம ஒரு தெளிந்த புத்தியோடு இருக்கும்போது சத்துரு உள்ள வரமாட்டான். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஏன் சத்துரு உள்ள வாரான் அப்படின்னா, பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, உள்ள வாரான். சரி, இடம் கொடுக்காம இருக்கணும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? தெளிந்த புத்தியா இருக்கணும். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, கிறிஸ்து இயேசுக்குள். அங்கே நம்ம நிப்பாட்டிடலாம். நம்ம வாழ்க்கை கிறிஸ்து இயேசுக்குள் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கா, இல்ல அதை விட்டு நம்ம வெளியில வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால் ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இன்னைக்கு ஒரு குடும்பத்துல எது பிரச்சனை அப்படின்னா, ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்ப கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்த தேவன். அந்த நித்திய மகிமைக்கு அழைத்தாரு. நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்தாதான் நம்ம நித்திய மகிமைக்குள்ள போக முடியும். அதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும்.
அண்ணே ஏன்னே கொஞ்ச காலம் எங்களுக்கு பாடு, நாங்க தான் ஞானஸ்தானம் எடுத்துட்டோமே, நாங்க தான் நற்கரணை எடுக்கிறோமே, நாங்க தான் சர்ச்சுக்கு போறோமே. சரி, ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம என்னெல்லாம் சொல்லி ஞானஸ்தானம் எடுத்தோம், அதே போல நம்ம வாழ்க்கை இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை நற்கரணை எடுக்கும்போது இனிமேல் தான் நான் பாவம் பண்ண மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், எத்தனை காரியத்தை நம்ம பொருத்தனை பண்ணியிருக்கோம், அதுல நம்ம உறுதியா இருக்கிறோமா? அப்ப அந்த கொஞ்ச காலம் பாடு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கனி விளையணும். ஒரு உபத்திரம் வரும்போது கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போறோமா, இல்ல மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறோமா? இது எல்லாமே இந்த கொஞ்ச கால பாடுல தான் நமக்கு தெரியும். 2020ல கொரோனா நேரத்துல கடைகள் எல்லாமே லாக், கொஞ்ச நேரம் தான் திறக்கணும். எனக்கு தெரிந்த ஒரு வியாபாரி உண்டு. காலையில ஒரு 8 மணிக்கு வருவாங்க, மத்தியானம் 1 மணிக்கு அடைச்சிருவாங்க, இல்ல 2 மணிக்குள்ள அடைச்சிருவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல கடை கிடையாது. அந்த அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க, கொரோனா நேரத்துல நான் நல்ல பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணேன், நல்ல வீட்டுல முழங்கால நின்று ஜெபம் பண்ணேன், குடும்பமா ஜெபம் பண்ணேன், குடும்பமா பாட்டு பிடிச்சு ஜெபம் பண்ணோம். கொரோனா முடிஞ்சு போச்சு, இப்ப அதெல்லாம் இல்லை அப்படின்னாங்க. கொரோனா நேரத்துல தேவனை எப்படி தேடணும், இன்னைக்கு நாங்க அப்படி தேடல அப்படின்னு சொல்லி அந்த அண்ணனே சொன்னாங்க. கொஞ்ச காலம் பாடு வரும்போது கர்த்தரை வேக வேகமா தேடுவாங்க. இந்த பாடு முடிஞ்ச உடனே டக்குன்னு கர்த்தரை விட்டு தள்ளி போயிருவாங்க சில குடும்பத்துல. இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. ஒரு மனுஷன் பிரச்சனையில இருக்கும்போது சர்ச்சில் போய் அழுது புரண்டு ஜெபம் பண்ணிடுவான். சரியான பார்த்தா அதே போல சர்ச்சுக்கு போறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு பெரிய கேள்வி. சில குடும்பத்துலதான் மறக்காம சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க. நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது எனக்கு தெரிந்த ஒரு வியாபாரி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கரெக்டா 7:30 மணிக்கு வந்துடுவார் காலையில. அவர் ஒரு மீன் வியாபாரி, மீன் கடையில மீன் கிளீன் பண்ணுவார். அந்த அண்ணன் காலில் முட்டுக்கு கீழே கிடையாது, ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. அந்த அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இயேசு அப்படியே நேரடியா பார்த்தாரு. அன்னையோட அவர் தண்ணி அடிக்க விட்டுட்டாரு, சிகரெட்டு பீடி அடிக்க விட்டுட்டாரு. வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிக்கு சர்ச்சுக்கு வந்துடுவார். அவங்க வீட்டுக்கு நான் போவேன். ஒரு கால் தான், ஒரு காலில் பிளாஸ்டிக் வச்சிருக்கோம், நேர் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். ஒத்த கால் தான், நேர் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவார், அந்த ஒத்த கால் அதிலே நேரா நின்று ஜெபம் பண்ணிட்டு இருப்பார், நேர் முழங்கால். இயேசு முகமுகமா பார்த்தார். அவர் எந்த ஸ்டேஜ்ல பார்த்தார் அப்படின்னா, டாக்டரால் கைவிடப்பட்ட ஸ்டேஜ். நல்ல ட்ரிங்க்ஸ் அடிப்பார், நல்ல சிகரெட்டு பீடி. டாக்டர் சொல்லிட்டாங்க இவன் பொழைக்க மாட்டான் அப்படின்ட்டாங்க. அந்த இடத்துல இயேசு அப்படியே முகமுகமா பார்த்தார். அன்னைக்கு அந்த மனுஷன் இயேசு ஏற்றுக்கொண்டார். வாரம் 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 சர்ச்சு 7:30 மணிக்கு கரெக்டா அனுப்பார். படிக்க தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது, நிறைய குடும்பத்துல பல சூழல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டு உண்மையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த ரங்கத்திலே தேவனை தேடிட்டு இருப்பாங்க. என் வாழ்க்கையில எனக்கும் பிரச்சனை வந்துச்சு. நானும் மாந்திரியத்துல கஷ்டப்பட்டேன், கடன்ல கஷ்டப்பட்டேன், மனுஷனை நம்பி ஏமாந்துட்டேன், பணம் கொடுத்து வரல, லட்ச லட்சமா ஏமாந்துட்டேன். ஆனா சர்ச்சில் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன், கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிப்பீங்களா, என்னை மன்னிப்பீங்களா, என்னை மன்னிப்பீங்களா? அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன்.
கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது கண்ணீரோடு வாசிக்க ஆரம்பிச்சேன். தேவனை தேட ஆரம்பிச்சேன். இன்னைக்குள்ள செய்திக்கு ஏன் தெரியுமா இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன்? கொஞ்ச காலம் பாடு. இப்ப இந்த செய்தியை கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்குறீங்க, அண்ணே என் வாழ்க்கையும் பாடுல தானே இருக்கு. என் புருஷன் சரியில்லையனே, என் பிள்ளை சரியில்லையனே, இந்த மாசம் இவ்வளவு பணம் தேவை இருக்கு, யார்கிட்ட போய் நிக்க? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, உறுதிப்படுத்தி. ஏன் சீர்படுத்துறாரு? ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ஏதாவது ஒரு காரியத்துல கெட்டு போயிருந்தான். ஏதாவது ஒரு காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிருந்தான். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது சடங்காச்சாரத்துக்குள்ள போயிருந்தான். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ஒரு விக்கிரத்துக்குள்ள போயிருந்தான். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ஒரு இச்சையில விழுந்துருந்தான். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ஒரு விபச்சார பாவத்துல விழுந்துருந்தான். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நித்திய காலமாக இயேசுவோடு வாழணும் அப்படின்னா நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் உள்ள வந்தா மட்டும்தான் அந்த நித்திய மகிமைக்குள்ள அழைத்து கொண்டு போவார். உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? நித்திய மகிமைக்கு நம்மளை அழைத்து கொண்டு போறாரு. ஒரு மனுஷன் எதை இழந்து போனான் அது தெரியுமா? ரோமர்ல போட்டிருக்கு, 3ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. ஐயா, பாவம் செஞ்சா என்னையா ஆகும்? தேவனுடைய மகிமை இழந்து போயிரும். தேவனுடைய பிரசனத்தை இழந்து போயிரும். தேவனுடைய பிரசனத்துல ஒரு மனுஷன் இருக்கும்போது தேவனோடு தொடர்புல இருக்கான். தேவனுடைய மகிமை இழந்து போனதுக்கு அப்புறம் தான் அவனுடைய வாழ்க்கையில பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரங்கள் அங்கதான் ஆரம்பிக்கு. ஆதாம் ஏவாள் எதை இழந்துட்டாங்க அப்படின்னா தேவனுடைய மகிமை இழந்துட்டாங்க. ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. இப்ப நம்மள மறுபடியும் எங்க கூட்டு போறாரு? அந்த நித்திய மகிமைக்குள்ள கூட்டு போறாரு. இன்னைக்கு ஆக்சுவலி இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ நம்ம எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? நித்திய காலமாக அவரோடு நம்ம வாழ போறோம். ஆனா அதுக்கு நாங்க என்னென்ன செய்யணும்? நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் தான் இருக்கிறோமா? இல்ல பக்கத்து வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு, புருஷன்ட சண்டை போட்டுக்கிட்டு, பிள்ளைகள் அம்மா அப்பாட்டு சண்டை போட்டுக்கிட்டு, சும்மா வேலைக்கு போன இடத்துல அங்க போய் சண்டை போட்டுக்கிட்டு இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இதெல்லாம் டக்குன்னு முடிஞ்சிரும். இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருப்பானா? தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா கிருபை. சில குடும்பத்துல உயிரோட இருக்கும்போது அருமை தெரியாது. செத்து போனதுக்கு அப்புறம் ஐயோ போயிட்டான்னு சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வீடு வம்பு, வீம்பு, வைராக்கியம், கசப்பு, எரிச்சல், கோபம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 1000 ரூபாய் வாங்க முடியுமா? முடியாது. அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் வாசம் பண்ணுவார். இது சத்தியம். என் இருதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசு ஆவியான வரணும் அப்படின்னா வசனத்தை கை கொள்ளணும். அப்ப கிறிஸ்து இயேசுக்குள் அப்படின்னா நான் அவருடைய வசனத்தை கை கொள்ளும் போது என் இருதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசு ஆவியான வருகிறார். அப்ப அந்த நித்திய மகிமைக்கு நம்மளை அழைத்து கொண்டு போகிறார். அப்ப அந்த பூமியில நமக்கு கொஞ்ச காலம் பாடு. நம்ம ஒரு மனுஷன்கிட்ட போய் பேசுறோம், தெரிஞ்சவங்கள்ட்ட போய் பேசுறோம், நம்ம உண்மையை போய் சொல்றோம், ஆனா அவங்க நம்மள தப்பா நினைப்பாங்க. இதெல்லாம் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த கடைசி காலம் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் பெருகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட காலத்திலே நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறோமா? அத கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா நித்திய மகிமைக்கு அழைத்த தேவன். நம்ம நித்திய காலமாக அவரோட இருக்கணும் அப்படின்னா அதுல கொஞ்ச காலம் பாடு இருக்கு,
சீர் பொருந்த வேண்டிய காரியங்கள் இருக்கு, ஸ்திரப்படுத்த வேண்டிய காரியங்கள் இருக்கு. நம்மளை உறுதிப்படுத்துவாரு, நிலைப்படுத்துவாரு. ஐயா, கொஞ்ச காலம் பாடுன்னு சொன்னீங்களே, எனக்கு ஒரு அம்மா கூப்பிட்டாங்க, எனக்கு 55 வயசு ஆகுது அப்படின்னாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு. ஐயா, நான் 55 வருஷமும் ஒரே பாடுதான், ஒரே உபத்திரம் தான். நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரையும் ஒரே உபத்திரம் தான் படுறேன். என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு விடிவு காலமே இல்லையே அப்படின்னாங்க. அந்த பாடுகளிலே நம்ம எதை கற்றுக்கொண்டோம்? இப்ப என் வாழ்க்கையில் நான் சொல்றேன்ப்பா, ஈஸியா இருக்கும். என் வாழ்க்கையில பாடு வந்துச்சு, உபத்திரம் வந்துச்சு, கண்ணீர் வந்துச்சு, வேதனை வந்துச்சு, நிந்தை வந்துச்சு, அவமானம் வந்துச்சு, புறக்கணிக்கப்பட்ட நிலைமை வந்துச்சு, எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமை வந்துச்சு, ஒதுக்கப்பட்ட நிலைமை வந்துச்சு. ஊரை விட்டே போயிட்டேன். போதும், தாங்க முடியல. ஆனால் இந்த கொஞ்ச காலம் பாடுல நான் எதை கற்றுக்கொண்ட தெரியுமா? எனக்கு நித்திய ஒரு மகிமை இருக்கு. நித்திய காலமாக நான் அவரோட போய் வாழ போறேன். நித்திய மகிமைக்கு அழைத்த தேவன். அப்போ பரலோகம் நம்மை எவ்வளவு ஆசையா அழைக்கு. நித்திய மகிமைக்கு நம்ம அவரோட போய் தங்கி இருக்கணுமா? பரலோகத்துல என்ன இருக்கு அப்படின்னா நித்திய மகிமை இருக்கு. அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டு போறதுக்கு கொஞ்ச காலம் பாடு. வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒரு ஃபிளைட் ஏறணும், பாஸ்போர்ட் வேணும், எல்லா விசா ஃபுல்லா செக் பண்ணுவாங்க, எல்லாம் பர்ஃபெக்டா, எல்லாம் ஓகேவா அப்படிம்பாங்க. அதே போல நான் பரலோகத்துக்கு போனேன் அப்படின்னா இந்த பூமியில வாழ்ற காலத்துல சில செக்கிங்லாம் நடக்கத்தான் செய்யும். எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாரு. ஆயத்தமா இருக்கிறானா. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஆயத்தம் அப்படின்னு சொல்லும்போது காலையில வேலைக்கு 9 மணிக்கு போகணும், இல்ல 8:30 மணிக்கு போகணும் அப்படின்னா வீட்டை விட்டு 9 மணிக்கு தான் கிளம்புவாங்க, வீட்டை விட்டு 8:50 தான் கிளம்புவாங்க. லாஸ்ட் பார்த்தா ஒரு 10 நிமிஷம் லேட்டா போய் நிற்பாங்க. கேட்டா லேட் ஆயிட்டு அப்படிம்பாங்க. பரலோகத்துக்கு அப்படி சொல்ல முடியாது. நித்திய மகிமைக்கு அழைத்த தேவன் சொன்ன நேரத்துல அங்க பரலோகத்துல போயிடணும், அவ்வளவுதான். இமை பொழுது அவ்வளவுதான். அப்ப ஆயத்தமாற பிள்ளைகள் இந்த உலகத்தில் உள்ள தேவையில்லாத காரியங்கள் யோசிக்கிறத விட்டுட்டு நான் பரலோகத்துக்கு போகணும், எனக்கு பரலோகம் வேணும். நம்ம சிந்தனை எதுல கட்டப்பட்டிருக்கு? நம்ம இருதயத்துக்குள்ள எந்த காரியத்தை குறித்து வேதனைப்பட்டு இருக்கிறோம்? பிள்ளைகளை குறித்தா, இல்ல புருஷனை குறித்தா, குடும்பத்தை குறித்தா, இல்ல பேரம்பத்தை குறித்தா? கொஞ்ச காலம் பாடணும் வைக்கிற உங்களுக்கு ஒரு நித்திய மகிமை உண்டு. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் டக்குன்னு முடிஞ்சிடும். பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி அப்படின்னா செம்மையாக்கி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அப்ப செம்மையாக்கி ஸ்திரப்படுத்தி அப்படின்னா, பலப்படுத்தி அப்படின்னா, முதல்ல நம்ம எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோம் அதெல்லாம் முதல்ல செம்மையாக்குவார். தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார் என்று பிரசங்கில வாசிக்கிறோம். இன்னைக்கு உருவாக்கப்பட்ட மனுஷன் செம்மையா இருக்கிறானா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் நாங்க எங்க பிரதர் அப்படிம்பாங்க. ஏன்னா இருதயத்துக்குள்ள கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், பகை, கோபம், எரிச்சல், எத்தனை காரியம். அப்ப அந்த கொஞ்ச காலம் பாடுல என்ன நடக்கும் அப்படின்னா, சீர் ஏன் பொருந்தணும் அப்படின்னா, ஏன் சீர்படுத்துறாரு அப்படின்னா, ஏன் செம்மையாக்கி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்னா, ஏன் செம்மை ஆக்குறாரு அப்படின்னா, நம்மளை நித்திய மகிமைக்கு கொண்டு போறாரு.
சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பரலோகத்துக்கு கொண்டு போறாரு. அப்ப இங்க சில விட வேண்டிய காரியங்களை விட்டுறணும். சில காரியங்கள் இந்த உலகத்திலே உண்டான காரியங்கள், அசுத்தம், மோகம், துரிச்சை, இதெல்லாம் இந்த பூமியில உண்டான காரியங்கள். இதெல்லாம் இங்கேயே அவைகள்ல என்னெல்லாம் உருவாதோ அழித்து போடணுமா. அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், காத்து கொள்ற பிள்ளைகளா இருக்கணும், பாதுகாக்கிற பிள்ளைகளா இருக்கணும். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நம்ம பாதுகாக்கணும். கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் இந்த உலகத்துக்குள்ள 1000 காரியம் இருக்கு. சிம்சனோட வாழ்க்கையில ஏன் தோல்வி? அசுத்தத்துக்குள்ள போய் எங்கெல்லாம் ஒரு மனுஷன் போறானோ, விபச்சாரத்துக்குள்ள எங்கெல்லாம் ஒரு மனுஷன் போறானோ, அங்கெல்லாம் கண்ணு குருடான நிலைமை. பைபிள்ல நமக்கு ஏகப்பட்ட சம்பவம் இருக்கு. நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கணும் அப்படின்னா கொஞ்ச காலம் பாடு இருக்கத்தான் செய்யும். என் வாழ்க்கையில நான் பாடுகள் வழியா வந்தேன். நான் உண்மையா பேசிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில பாடுகள் இருந்துச்சு. எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமைதான். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். எல்லாரும் போல நானும் வாசிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தர் வசனத்தின் மூலியமாக பேச ஆரம்பித்தார். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்து பொறுமையா கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். வசனத்துல எப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு, என் வாழ்க்கை எப்படிலாம் இருக்கு, ஒன்னொன்னா நிப்பாட்டி செக் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் யோசித்தேன், என்கிட்ட இவ்வளவு குறை இருக்கு, என்னை மன்னிங்கப்பா, நான் பரலோகத்துக்கு வரணும், எனக்கு பாவ மன்னிப்பு, எனக்கு இறக்கத்தான், என் மேல மனம் இறங்கப்பா. தேவனிடத்துல இரக்கங்களை பெற்றுக்கொள்ளணுமா? தேவனிடத்துல இரக்கங்களை பெற்றுக்கொண்டால் நமக்கு நித்திய ஜீவன். அப்ப சீர்படுத்தி அப்படின்னா செம்மையாக்கி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நம்ம பரலோகத்துக்கு போன அந்த நம்பிக்கை நமக்கு வேணும், அந்த விசுவாசம் நமக்கு வேணும், அந்த பலன் நமக்கு வேணும், அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவாராக. நிலை நிறுத்துவாராக. பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடணும். டக்குன்னு பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடணும். முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நித்திய காலமாக அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இப்ப இன்னைக்கு நமக்கு என்ன குட் நியூஸ் அப்படின்னா, நித்திய மகிமைக்கு அழைத்த தேவன், சகல கிருபையும் பொருந்திய தேவன், கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களுக்கு ஒரு நித்திய மகிமை காத்திருக்கு. அந்த நித்திய மகிமைக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும் அப்படின்னா நமக்கு கிருபை வேணும். நமக்கு கிருபை வேணும். கிருபை வேணும். பரலோகத்துக்கு போறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா கிருபை வேணும். இழந்து போன அந்த மகிமை மீட்டு கொடுக்க தேவகுமாரனா வெளிப்பட்டார். நித்திய மகிமைக்கு நம்மளை அழைத்து கொண்டு போகிறார். அந்த மகிமை நாம் யாரும் இழந்து போயிடக்கூடாது. அண்ணா ஏன்னா கொஞ்ச காலம் எங்களுக்கு பாடு, எத்தனை காரியத்துல நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போயிருப்போம் தெரியுமா? கையில பைபிள் எடுத்து நிதானமா நிப்பாட்டி வாசித்து பாருங்க தெரியும். எல்லா வசனத்துக்கும் நம்ம கீழ்படிறோமா? எல்லா வார்த்தைக்கும் நம்ம கீழ்படிந்தோமா? நம்ம உண்மையிலே தேவனுக்கு பிரியமானபடிதான் வாழ்றோமா? ஆவியானோட சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? நம்ம தேவனோட வார்த்தையில நிலைத்து இருக்கிறோமா? நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு சாட்சி இருக்கா? நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கும் தேவனுக்கும் உள்ள பர்சனல் ரிலேஷன் எப்படி இருக்கு? இதெல்லாம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில இன்னும் என்ன காரியம். இதெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஆவியான உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா. என் பேர் ரவிராஜ். எனக்கா ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் அருளை அப்ப மினிஷனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி இருக்கிற இடத்துல நாம் ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. அப்பா, நித்திய மகிமைக்கு எங்களை அழைத்திருக்கிறீங்கப்பா. அதை நாங்கள் உணர்ந்து இந்த பூமியிலே கொஞ்ச காலம் பாடு,
சீர்படுத்தி, சிறுபடுத்தி, உறுதிப்படுத்தி, பலப்படுத்தி எங்களை நிலைநிறுத்த கிருபைக்கா நன்றிப்பா. எங்க வாழ்க்கையிலே நாங்க கர்த்தரை விட்டு எங்கேயாவது தள்ளி போயிருந்தால் எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. நாங்க கர்த்தருக்காக மட்டும்தான் வாழணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் எங்களுக்கு வேண்டாம். இந்த நாளிலும் இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். பரலோகத்துக்கு போகணும். எங்களுக்கு அந்த கிருபை வேணும். அப்பா கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. நித்திய காலமாக அப்பா அவங்க கூட நாங்கள் வாழணும்ப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை தாங்கப்பா, அப்படிப்பட்ட கிருபை தாங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. நிரம்பி வழிகிற பாத்திரமா மாறட்டும். பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ளே எதெல்லாம் வேதனையா இருக்கும் அந்த வேதனையெல்லாம் நீக்கி போட்டுருங்க, நீக்கி போட்டுருங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு நாங்க செவி கொடுத்து உண்மையா வாழணும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்க, எங்களுக்கு அந்த கிருபை தாங்க, எங்களுக்கு அந்த கிருபை தாங்க, எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. எங்கெல்லாம் நாங்க குறையா இருக்கிறோமோ இந்த குறைகளை மன்னிச்சிருங்கப்பா. மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. இந்த நாளை உம்முடைய பாதங்கள் அர்ப்பணிக்கிறோம். பிறந்த நாள், திருமண நாள், அந்த குடும்பத்தை 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, பரிசுத்தங்களால் நிரப்புங்க, நம்முடைய வல்லமையால் நிரப்புங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கையின் கீழில் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி வெளியிட்டு எல்லா நாட்டுல ஜனங்களையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ரத்த கோட்டைகளை வேலை அடைங்க. இந்த நாள் முழுதும் உமக்கு பிரியமானபடி வாழணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியக்கூடாது. கிருபை தாங்க. கற்பத்தினை ஆசுரிங்க, மாசமா இருக்க ஆசுரிங்க, டெலிவரி வர கத்திர ஆசுரிங்க, திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்க ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்து பலவிதமான கஷ்டத்துல இருக்காங்க ஆசீர்வதிங்க. இன்னைக்கு உள்ள தேவைகள் எல்லா தேவைகளும் சந்திங்க. ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில் பலவீனத்தோடு யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தரட்டும். எல்லா பலவீனத்திலும் நீக்கி போடுங்க. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். பூரண சுகம், பூரண விடுதலை, பூரண ஆரோக்கியம் எல்லா குடும்பத்துக்கும் தாங்க. இந்த நாளைகள் ஆசீர்வதித்தாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போற எங்களுக்கு எந்த ஒரு காரியமும் எங்களுக்கு வேண்டாம். இன்னைக்கு அவசரமா என்னென்ன கருத்தை ஜெபிக்கிறோங்களோ கர்த்தர் கூட இருந்து சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே சந்திங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. உங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் என்னென்ன காரியம் இருக்கும், என்னோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன என்னென்ன காரியம் இருக்கும் எல்லாவற்றையும் மன்னித்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று வேதம் சொல்லி உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றும். கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்க. கல்வாரி அன்பிலால் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் காலவேளை பரிசுத்தவான்கள் மிஷனரிமார்கள் இணைந்திருக்காங்களோ உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து வருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். தொடர்ந்து இணைந்தீர்கள். கர்த்தர் குடும்பத்தை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel.
Click the like and share. Click the bell. God bless you.